அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 9 அறிவு நிலா. அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், அதை பார்க்கலாம். இந்த படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க பேசலாம். அதை பார்க்கலாமா? நீங்கள் அறிந்திருக்கும் புதிர் கதைகளுள் ஒன்றை வகுப்பில் பகிர்ந்து கொள்க. நம்ம சொல்லலாமா புதிர் கதை? ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் ரொம்ப ஏழை, இன்னொருத்தன் பணக்காரன். பணக்காரன்கிட்ட அவன் தம்பியான ஏழை ஒரு பசுவை கேட்குறான். அண்ணன் அந்த பசுவை கொடுக்கறதுக்கு முன்னாடி, என் வயலில் நீ தினமும் வேலை பார்க்கணும், 1 வருஷத்துக்கு நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்கிறான். அதுக்கு தம்பி என்ன சொல்கிறான்? சரின்னு சொன்னான். பசுவை தம்பி வாங்கிக்கிட்டு வயலில் 1 வருஷம் வேலையை பார்த்தான். 1 வருஷம் முடிஞ்சது. அப்போ அண்ணன்கிட்ட போகிறான். நீ சொன்னபடி நான் உன்னோட வயலில் நான் 1 வருஷம் வேலை செஞ்சேன், இப்போ என் பசுவை கொடுன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அண்ணன், அது எப்படி முடியும், நான் தரமாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டான். இருவரும் அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவங்க கிட்ட போய் இந்த வழக்கை சொன்னாங்க. அதுக்கு அந்த பெரியவர் 3 புதிரை கொடுத்து, இதுக்கு சரியான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பசுன்னு சொல்லி நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இப்போ முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? 2வது புதிர், மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது? 3வது புதிர், அதிக விரைவாக செல்வது எதுன்னு 3 புதிர்களை அவர் சொன்னார். 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மூளையை குழப்பி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் 2 பேரும் பெரியவரை பார்த்தாங்க. பெரியவர் அண்ணங்கிட்ட முதல்ல பதில் என்னன்னு கேட்குறாரு. மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எதுன்னு கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறான், பன்றிக்கறியை சாப்பிட்டா வயிறு நிரம்புன்னு சொல்கிறான். 2வது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எதுன்னு கேட்டால் பெட்டி நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சி தரும்ன்றான். 3வது புதிருக்கு, வேகமாக செல்வது எதுன்னு கேட்டிங்களே, வேட்டை நாய் இருக்குது தானே, அதுதான் விரைவாக ஓடி முயலை கூட பிடிச்சிடும் அப்படின்னு பதில் சொல்கிறான். உடனே அந்த பெரியவருக்கு கோபம் வந்துடுச்சு. உன் பதில் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அவரோட அந்த தம்பி இருக்கார் தானே, அவர்கிட்ட இந்த புதிருக்கான விடை என்னன்னு கேட்டார். அதுக்கு அவர் தம்பி என்ன சொல்கிறார் பாருங்க. முதல் புதிருக்கு, வயிற்றை நிரப்புவது பூமி, பூமி தாய்கிட்ட தான் தானியங்களும் கிழங்குகளும் விளையுது. 2வது, மனிதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவது தூக்கம். 3வது வேகமாக செல்லக்கூடியது நம்மளுடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி தம்பி பதில் சொல்கிறான். உடனே பெரியவர் நீ சரியான பதில் சொல்லியிருக்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, இந்தா நீயே பசுவை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த சொந்த நடையில் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. அடுத்து சிந்திக்கலாமா? இக்கதையில் வரும் அண்ணனை போல் நீ இருந்தால் தம்பிக்கு என்ன செய்திருப்பாய் கூறுக. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ அண்ணனை போல வசதியாக வாழ்ந்தா வறுமை நிலையில் வாழும் தம்பிக்கு தேவையான என்ன செய்வீங்க? கண்டிப்பாக தம்பி வறுமையில் இருக்காங்கன்னா விட்டுடுவீங்களா? என்ன செய்யணும்? உதவி செஞ்சு அந்த தம்பியினுடைய வறுமை நிலையை மாற்றணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா வாழ்க்கையில் ஒரு செல்வம் மிக்கராக இருந்தீங்கன்னா, வசதியாக வாழ்ந்தீங்கன்னா, உங்களுடைய தம்பியோ தங்கையோ உங்களுடைய வசதி இல்லாத வறுமையில் வாடக்கூடிய உறவினர்களுக்கு உதவி செய்யணும். அந்த பழக்கத்தை நீங்கள் என்றைக்கும் விடக்கூடாது. இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தினமும் என்ற சொல்லின் பொருள். தினமும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நாள்தோறும், வேலைதோறும், மாதந்தோறும், வாரந்தோறும். எது? நாள்தோறும். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. பனிச்சறுக்கு, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பனி கூட்டல் சறுக்கு,
பனிச் கூட்டல் சறுக்கு, பன கூட்டல் சறுக்கு, பன் கூட்டல் சறுக்கு. எது வரும்? பனி கூட்டல் சறுக்கு. இதுக்கு வட்டம் போட்டு இந்த பதிலை இங்கே எழுதுங்க. 3. வேட்டை கூட்டல் நாய். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. வேட்டை நாய், வேட்நாய், வேட்டை நாய், வேட்ட நாய். எது பதில்னா வேட்டை நாய். வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் யார்? ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் இளையவர். இளையவர்னா யாரு? தம்பி. இப்படி கூட சொல்லணும். ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் தம்பி. பெரியவர் சொன்ன புதிர்கள் எத்தனை? 3 புதிர்களை பெரியவர் போட்டார். புதிருக்கு சரியான பதிலளித்தவர் யார்? புதிருக்கு சரியான பதிலளித்தவர் இளையவர். பெரியவர் பசுவை யாருக்கு கொடுத்தார்? பெரியவர் பசுவை புதிருக்கு சரியான பதில் கூறிய தம்பிக்கே கொடுத்தார். கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு என்ன? கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு சிட்டுக்குருவி ஆகும். எதிர் சொல்லுடன் இணைப்போமா? இங்க பென்சில் கொடுத்துருக்காங்க. இதில் சொற்கள் இருக்கு. அதுக்குரிய எதிர் சொல் என்னன்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கு. அதை நம்ம கோடு மூலமாக இணைத்து சரியான பதிலை எழுதணும். பாருங்க. குறைய, மெல்லிய, முடியும், விரைவாக, கொழுத்த, இளைத்த, முடியாது, மெதுவாக, தடித்த, நிறைய. இப்போ நம்ம எழுதலாமா? குறைய, அதுக்கு எதிர் சொல் என்ன? நிறைய. மெல்லிய, தடித்த. முடியும், முடியாது. விரைவாக, மெதுவாக. கொழுத்த, இளைத்த. குறைய, நிறைய, மெல்லிய, தடித்த, முடியும், முடியாது, விரைவாக, மெதுவாக, கொழுத்த, இளைத்த. அப்ப எதிர் சொல்லோட இணைச்சிட்டோமா? இணைந்து செய்வோம். இதுல பாத்தீங்கன்னா மீன் வடிவத்தில் ஒரு அட்டையெல்லாம் வெட்டிக்கணும். அதில் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? எழுதிட்டு ஒரு குண்டூசியை குத்தி வச்சிடணும். குழந்தைகளை என்ன பண்ணோம்? அந்த சீட்டெல்லாம் நடுவில் போட்டுட்டு குழந்தைகளை நிற்க வச்சிடணும். குழந்தைகிட்ட ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த நுனியில் நூலினுடைய ஒரு முனையை கட்டணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த நுனியில், அந்த நூலினுடைய நுனியில் ஒரு காந்தத்தையும் வச்சு கட்டிடணும். அப்போ வட்டத்தில் இருக்கிற மாணவர்களை ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுக்கணும். அந்த மாணவர்களை ஓட விடணும். ஆசிரியர் விசில் எடுத்து ஊதணும். அந்த மாணவர்கள் வட்டத்தில் நிற்கணும். அந்த அம்புக்குறியிட்ட இடத்துல எந்த மாணவர், ஒரு அம்புக்குறி ஒரு இடத்துல அடையாளமாக வச்சிடணும். அந்த அம்புக்குறி மேலே எந்த மாணவன் நிற்கிறானோ அந்த மாணவன் அந்த தூண்டில் இருக்குதானே, அதை எடுத்து ஏதோ ஒரு அட்டையை எடுக்க சொல்லணும். அந்த தூண்டில் மூலமாக அந்த அட்டை எடுத்துட்டு அந்த அட்டைக்கு பொருத்தமான, அந்த அட்டையில் உள்ள சொல்லுக்கு பொருத்தமான பன்மை சொல்ல சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. முட்டை அப்படின்னா அதுக்கு பன்மை சொல்ல என்ன? முட்டைகள். புதிர்னா புதிர்கள். வீடு இந்த மாதிரி கையில் சேர்த்துக்கோங்க, வீடுகள். கோழி கோழிகள். இதெல்லாம் ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பன்மையில் நம்ம எழுதணும். மறுபடியும் சொல்கிறேன் பாரு. புதிர் புதிர்கள், வீடு வீடுகள், கோழி கோழிகள், நாய் நாய்கள், துணி துணிகள், குச்சி குச்சிகள், வண்டி வண்டிகள், பரிசு பரிசுகள், முயல் முயல்கள், குருவி குருவிகள். அடுத்தது உங்களுக்கு பிடிச்சமானது. இந்த விளையாட்டை விளையாடி முடிச்சுட்டு தானே, அடுத்தது கலையும் கைவண்ணமும். இந்த படத்தை நல்லா பாருங்க. ஒரு சிறுவனுடைய முகம் பாதி வரைஞ்சிருக்காங்க. மீதி பாதியை நீங்க வரைஞ்சி அழகா வண்ணம் தீட்டு உங்க திறமைய காமிங்க. அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. இதுல புகை வண்டின்னு இருக்கு. இது ஒரு சொல். இந்த சொல்லுல இருந்து
எத்தனை சொற்களை நம்ம உருவாக்க முடியும்? இப்போ புகை வண்டினா புகை வண்டி, கை வடி, வகை, கைவண்டி. இந்த புகை வண்டின்ற சொல்லில் 6 சொற்களை உருவாக்கியிருக்கோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, கதை பாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கதை பாட்டுக்கு நம்ம உருவாக்கலாமா? என்ன சொல்லலாம்? கதை. அடுத்தது பாட்டு. அடுத்தது தை. அப்புறம் கட்டு, பாடு. அடுத்தது என்ன? பா. அடுத்தது பாருங்க, இதுல பருத்தி ஆடைகள். அந்த சொல்லுல இருந்து எத்தனை சொற்களை உருவாக்கலாம்னு பார்க்கலாமா? பருத்தி. அடுத்தது ஆடை, பத்தி, கடை, கத்தி, படை. பார்த்தீங்களா? இந்த ஒரு சொல்லுலேருந்து 6 சொற்களை நம்மளே கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். பார்த்தீங்களா? அறிந்து கொள்வோம். விடுகதைகளுக்கு 9 வடிவங்கள் உள்ளன. இப்போ விடுகதைன்னு எடுத்துனா அது 9 வடிவங்கள்ல இருக்கும். என்னென்னலாம் விடுகதையா போடலாம்? புதிர், சொல் விளையாட்டு, மாற்றெழுத்து புதிர், வினோத சொற்கள், எழுத்துக்கூட்டு, விகடம், ஓவிய புதிர், சொற்புதிர், நொடிவினா. இதெல்லாம் தான் விடுகதைகளில் 9 வடிவங்கள். சொல்லுக்குள் சொல் கண்டுபிடி. கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் கட்டத்தில் உள்ள எழுத்துகளுள் ஒளிந்திருக்கிறது. கண்டுபிடித்து எழுதுக. இப்போ சதம் கொடுத்துருக்காங்க. சதத்துக்கு என்ன பொருள்? இப்போ க, இன், நு, தை, ஏ, சி, அக், மீ, அ, ரு, யா, பீன் இருக்கு, பீன் இருக்கு. அப்போ எது சதம்னா என்ன பொருள்? 100. இப்போ நூ எங்கே இருக்கு? நூ. ரூ எங்கே இருக்கு? ரூ. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்ததுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும். சித்திரம். சித்திரம்னா என்ன? இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சித்திரத்துக்கு என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓவியம். ஓ வி ய எம். ஓவியம். பார்க்கலாமா? ஓ வி ய எம். ஓவியம். பார்த்தியா? சித்திரம்னா ஓவியம்னு பொருள் கண்டுபிடிச்சிட்டோம் தானே? அடுத்து போலாமா? நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுவோம்? விண்மீன். வி இன் மீ இன். விண்மீன். கண்டுபிடிச்சிட்டோம் தானே? அதை இந்த கோட்டில் எழுதலாமா? வி இன் மீ இன். விண்மீன். செயல் திட்டம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு 20 விடுகதைகள் எழுதி வருக. உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு விடுகதை தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குறைஞ்சபட்சம் 20 விடுகதைகளை கேட்டு எழுதி அதுக்குரிய பதிலையும் தெரிஞ்சுட்டு வாங்க. வகுப்பில் நீங்கள் விடுகதைகள் கேளுங்க. அதுக்கு மற்ற மாணவர்கள் பதில் சொல்லுவாங்க. விடுகதைகள்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் நீன்னு சொல்லி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது உங்களுக்கு செயல் திட்டமாக கொடுக்குறேன். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் வேணால் சொல்லட்டுமா? ஒரு வீட்டுக்கு 2 வாசல் அப்படின்னா நீங்கள் கேட்டவொடனே என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க பதில்? மூக்கு. பச்சை வீட்டிற்கு சிவப்பு வாசல் அப்படின்னா பச்சை வீட்டிற்கு சிவப்பு வாசல்னா கிளி. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எளிமையான விடுகதைகளை உங்கள் பெரியவங்கிட்ட எழுதிட்டு அதை நீங்கள் வகுப்பில் கேளுங்க. மற்ற மாணவர்கள் பதில் சொல்லுவாங்க. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.